அம்மாவோட வாய்ஸ் அப்படி இருக்கு? ஆம்பளை வயசுக்கு மாத்திக்கிட்டேன். சொல்லண்டி, ஏன் வாய்ஸ் அப்படி இருக்கு? ஏன் உங்களுக்கு தெரியாதா? தருவேனால தானே இல்ல விண்ணை தாண்டி வருவாயால வீட்டு வீக்காந்து வாய்ஸ் மாதிரி கேட்டு சொன்னீங்க. பேபியா அந்த இது போதுமா? தண்ணி எல்லாம் ஊத்தி வரக்குள்ள சரி வரும். அப்படியா? எஸ் ப்ரோ. நான் புட் சம் ஏமக்கா. அது ஏமக்கா இல்ல பிள்ளை, ஏலக்கா. ஏமக்கான்னு ஏதோ ஒரு லாங்குவேஜ்ல வரும்னு நினைக்கிறேன். ஓ, தமிழ் படிச்சு சிங்களம் படிச்சு சிங்களத்துல இருக்கு என்னன்னு சொல்லுங்க. சிங்களத்துல தானே, சிங்களத்திலே தெரிய இல்ல வந்துட்டாங்க. ஏலக்கா தான். நடிக்காதீங்க, எனக்கு தெரியாதனால என்ன வேணாலும் சொல்லலாம். அம்மாட்ட கேக்குறேன். போடுங்க சார். நீங்க எவ்வளவு போடணும்? சும்மா எடுத்து தூவடி. ஆமா போதும் 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 சாமி, போதும். எவ்வளவு போடுற? தாராள மனசு. எனக்கு தெரியுது, எனக்கு தாராள மனசு. அதுக்கு பிறகு வாயில வைக்காம கொட்டுறதுக்கு தானே. உப்பு இல்லாட்டி ரொட்டிய சாப்பிடுறதுக்கு. நான் காலையில எனக்கு அந்த அம்மா அந்த சர்ஜரி செய்து வந்த டைம் பக்ஷனோட அம்மா சொல்லி ஒரு ஒரு குட்டி ஒரு மருந்து மாதிரி வந்து செய்து கொடுப்பேன் அம்மாக்கு முந்தி. வந்துச்சு டக்குன்னு. அதுல அந்த பணம் கற்கண்டு எல்லாம் போடுறது. அது என்ன ரெசிபி? ஆனா ரொம்ப டேஸ்டா இருக்கும். அது அப்படியே திரண்டு வரும் உருண்டை மாதிரி. தண்ணி ஊத்தலாங்களா? ஊத்துங்க ஊத்துங்க ஊத்துங்க. வாட்டர் அது சும்மா விடு அம்மா. ஆவுன்னா இவரு கொதி தண்ணியை விட்டு ஊத்திட்டு கொதி தண்ணியை முடிச்சு விட்டு தண்ணி இல்லன்னு சொல்லி பக்கத்துல ஹேண்டியா இருக்குல்ல. ஆக்சுவலி நம்ம தேங்காய் பவுடர் விட முட டேய் நல்லா தண்ணி விடுறா. இவ்வளவு நேரம் தண்ணி விட்டு குழஞ்சி வந்து அதுக்கப்புறம் கிண்டி கிண்டி இதாயிடுச்சு. விடுடா தண்ணி எங்க இருக்கு அதுல? இல்ல இந்தாங்க ஜகுல ஊத்துட்டு இன்னும் விடவா? டே என்னடா சொல்ற நீ? அதுதான் நான் கொஞ்சமா விடுங்க மாவுன்னு சொன்னேன். இப்ப இவ்வளத்தையும் நீங்க சாப்பிடுறீங்க உட்காந்து. நான் சொன்னேன் மாவு குறவா போட. இன்னைக்கு நான் இவ்வளத்தையும் உட்காந்து தீத்துறேன். எனக்கு தெரியாது, நான் என்ன வேணாலும் சொல்லுவேன். நீங்க உங்களுக்கு தெரியும். இருக்காடா? இல்ல 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 சீனியத்தான் போடணும். வரைக்கும் சும்மா இருக்கேன். எனக்கு காலை சாப்பாடு சீனி போட்டு சாப்பிடுறேன். எனக்கே இல்ல, நான் சாப்பிட உப்பு போதுமா நக்கி பாருங்க. காணவே காணாது. தள்ளடி இவ்வளவு. ஐயோ அம்மா, எல்லா இடத்துலயும் சுட்டு கொடுறது, அடிச்சு கொடுறது, இடிச்சு கொடுறது. என்னாச்சு உங்களோட டிசைன்? அந்த உப்பு எடுங்க, உப்பு போடுங்க. உப்பே இல்ல. போடக்குள்ள கத்துனீங்க தானே. கூட போட்டு திருத்தி கொள்ளலாம். கூட போட்டு திருத்தேலாம். இப்படிதான் காலையில 8:30 கிழமை மண்டை கன்ஃபியூஸ் ஆயிட்டு 8:30 கிழமை காலையில எழுப்பி நீங்க என்ன செஞ்சீங்க? சரி அது எவ்வளவு பெரிய வேலை. இன்னைக்கு இன்ஸ்பெக்ஷன் இருக்கு, ஞாபகம் இருக்கா? வந்துட்டாங்க. அதனால ஒண்ணும் இல்லம்மா நீங்க செய்யுங்க. எழுப்பிருக்கலாம் தானே. எழுப்பவும் மாட்டாங்க. ரூமுக்குள்ள வராம நல்லா தூங்க விட்டுட்டு போயிட்டு அதுக்கப்புறம் நீ தூங்கிட்ட நைட் தான் நீங்க தூங்குனீங்க. நான் எதுவும் சொன்னேன்னா? நைட் தூங்கத்தாமா வேணும். எனக்கு நைட் தூக்கம் போகாது, காலையில தூக்கம் போகும். நல்ல பெரிய உருண்டையா உருட்டி எடுங்க. உருண்டவா? சும்மா சொன்னேன். பிளேட் எடுங்க. அது அங்கால எடுங்க. பிளேட் ஓவரா பண்ணீங்கன்னு சொன்னா பண்ணியாச்சு. ஐயோ இவளோட அப்படிலாம் மண்டை கன்ஃபியூஸ் ஆகி முருக அது கருகும். எடுங்க பிளேட்ட. முருகுண்டா சொன்ன மாவு குறவா போடு. இன்னைக்கு நான் தீர்த்துவேன். இவ்வளத்தையும் உட்கார வச்சு. எனக்கு இந்த கிளாஸ் பிளேட் எல்லாம் டிஸ்பிளேக்கு காட்டிடுமான்னு சொல்லுங்க. என்னட்டு காட்டு கடிச்ச மாதிரி ஒவ்வொரு பக்கம் உடம்பு. இன்னைக்கு எங்களது ரெஸ்கியூக்கு வாரது. அடே கறி இருக்குடா. கறி இருக்குன்னு தெரியும்டா. எடுறா அந்த கறி. சூடு பாய் பழைய கறி. எனி பழைய கறி. திஸ் இஸ் கத்தரிக்காய். கிழங்கு போட்டிருக்கா? கிழங்கு போட்டிருக்கான்னு கேட்பாள். கிழங்கு எனக்கு வரவே இல்ல. நான் உங்களுக்கு நிறைய கிழங்கு வச்சு அனுப்புனேன். தெரியுதா என்ன குண்டாருன்னு தெரியுதா? இப்ப அவங்களுக்கு கிழங்கு வந்ததே தெரிய இல்ல. கதைக்கிறாளிங்க கதை. கிழங்கெல்லாம் கரைஞ்சு போய் வந்திருக்கு. அதுதான் நடந்திருக்கு. கட்டியே முழுசா கிழங்கு வச்சேன். ஒரு பட்ட நடிப்பு. நாங்க எல்லாம் சமைச்சு குடுக்கறதுக்கு சும்மா இருக்கலாம். அதனாலதான் நான் சமைக்கிறேன். இன்னைக்கு முடிப்பீங்களா நீங்க? அங்க கறி கொதிக்கணும். சரியா? சூடு பண்ணடி. கொதிக்குதுடியே. வீடியோ எடுக்கிறதுக்கு. ஐயோ அம்மா வீடியோ எடுக்க மறந்துட்டு சொல்ல வேணாவா? அதே நாங்க போட்டது திருப்பி போடுவோம். அந்த கிளாஸ் வடிச்சு அதை வந்து இங்கிட்ட எடுங்க திருப்பி.
கிலோ ஓகே பெர்ஃபெக்ட். இப்படிதான் மறைச்சணும். இது நல்லா நல்லா உருட்டி தட்டை எடுத்து டேய் அவ்வளவு வச்சீங்கன்னா நீங்க சாப்பிடுவீங்க. இந்த செய்த இத கலவுக்கு தான் உருட்டி உருட்டி பிளேட்ல போடுறேன். நான் சொன்னேன் அப்பவே மாவு கூட போடுங்க. இது எனக்கு அதுதான் தெரியும் எனக்கு. உங்களுக்கு நல்லா சின்னதா உருட்டி அங்க பாருங்க. அப்படிதான். சரிம்மா நீ சொன்னா சரியா தருமா. என்ன பண்றீங்க? உங்களுக்கு களி சாப்பிட தெரியலாட்டி சொல்லி தரேன், கேட்டுக்கொள்ளுங்க. சரிம்மா நீங்க சொன்னா சரியா தான். அக்கா அடிச்சிருவேன். அக்கா பிக்கா எல்லாத்தையும் ஓரமா விட்டுட்டு இப்ப என்ன சொன்ன? நீங்க சொன்னா சரியா தான் இருக்கும்னு சொன்னேன். ஏன் இந்த கலர் இப்படி வந்திருக்கு? கருப்பு உளுந்து களி எல்லாம் அப்படித்தான் வரும். ஓ தோலோட போட்டு அரைச்சிட்டு. அந்த அறிவு கூட இல்ல. I didn't know. சரி களி எடுத்துட்டு நடுவுல விடணும். அப்படி எல்லா மனுஷர் வந்து எல்லாரும் கருவாப்பு அப்படி நன்றி. மனுஷர் வந்து கருவாட்டு குழம்பு தான் ஊத்தி கொள்ளுவாங்க இதுக்கு யூஸ்வலா. வாங்கிட்டு வர வைக்கிறாரு. நாங்க என்கிட்ட ஒண்ணு வாங்க போகுது ஆடுது காலையில இருந்து ஒரு சைட் டிஷ். மென்மை எல்லாம் எதிர்பார்க்காதீங்க. அது எனக்கிட்ட நான் கண்ட பாத்திரத்தை அது வராது. ஃப்ரிட்ஜ்ல வச்சிருந்து இந்த பிளேட் சைட்ல வடிச்சிருக்கிறத ஸ்கிப் பண்ணிருங்க. ஏன்னு சொன்னா அது நாங்க புது கபர்ட்ல வச்சு அது அங்கால ஓடி ஓடி திறக்கும் போது வடிச்சுட்டு. அதுக்கு காரணம் நான் இல்ல. அதுக்கு காரணம் நீங்க இல்ல. டெஃபினெட்லி நீங்க இல்ல. எல்லாத்தையும் பழி போட்டுட்டு போயிடுவார். ஒன்னாலதான் நீதான் என்ன சொல்லுங்க. நீங்க நியாயப்படி தர்மப்படி நீங்க நியாயப்படி தர்மப்படி இதெல்லாம் நடக்கதான் செய்யும். சில இல்ல ஒரு நாளைக்கு பல நடக்கிறது உங்களோட கையால தான். என்ன வியூ? ஒரு வியூவோட பிரேக்ஃபாஸ்ட் எத்தனை மணிக்கு? 11 இருக்கு. 11 ஆயிடுச்சா? 10:30. கண்ணும் தெரியுதுல, வயசும் போய் கண்ணாடி போட்டே கண்ணு தெரியுது. அதுதான் ரெண்டு நல்லா இருக்கு. வித் மாங்காய் சட்னி. கொஞ்சம் குழப்பி கொலன்னு தான் இருக்கும். பட் இட்ஸ் யம்மி.